ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க மிக்ஸ்அப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ரொமான்டிக் டிராமா. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 29 minutes இருக்கு. இந்த படத்தை ஆகாஷ் பெக்கி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் பாலகிருஷ்ணா, அக்ஷரா கவுடா, பூஜா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 2 கப்பிள்ஸ் கன்சல்டிங்காக ஒரு டாக்டர் கிட்ட வராங்க. ஒரு கப்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பயங்கரமா லவ் வேணும், புருஷன் கிட்ட இருந்து கேர் வேணும்னு எதிர்பார்க்குது. ஆனா அந்த பையன் அப்படியே கான்ட்ராஸ்டா இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுலயே குறியா இருக்கும். அப்படியே இன்னொரு கப்பல் பாத்தீங்கன்னா அப்படியே நேர்மாறா அந்த பையன் பயங்கர அமைதியா பயங்கர கேரிங்கா இருக்கான். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமா வெறி பிடிச்ச பொண்ணா இருக்கு. 2 பேருமே அந்த டாக்டர் ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க, எல்லாமே சரியாயிடும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கவுன்சிலிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 கப்பலையுமே தனித்தனியா கோவா போறாங்க. போன இடத்துல 2 பேருக்குள்ளயும் போற வழியிலே சண்டை வந்துகிட்டே இருக்கு. அங்க போய் ரீச் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 கப்பலுக்குள்ள எப்படி ஒரு மிக்ஸ் ஆகுது, கடைசியில யாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்ற அளவு எதுவுமே கிடையாது. ஒரு அடல்ட் கண்டென்ட் உள்ள ஆவரேஜான மூவி தான் இது. 2 கப்புள்ஸை காட்டுறாங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க கேரக்டர் வைஸ். அதுல 2 பேரும் மிக்ஸ் ஆகும்போது கடைசியில லவ் கேரோட இருக்கவங்க லைஃப் லாங் வாழ்றாங்களா, இல்ல செக்ஸ் தான் லைஃப் அப்படின்ட்டு இருக்கவங்க கடைசி வரைக்கும் வாழ்றாங்களா அப்படின்றத காமிச்சிருக்க விஷயம் நல்லாவே இருக்கு. அதை தவிர்த்து சினிமோட்டோகிராஃபி வைஸ் பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு சீரியல் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இவங்க கோவாக்கு ட்ரிப் போறாங்க. ஆனா அந்த கோவாவோட அழகை கூட இவங்க ஒழுங்கா காட்டல. ஏதோ ஒரு சின்னதா ஒரு ரூம், அங்க இருக்க ஒரு பீச் ஏரியான்றதை மட்டும் வச்சு காமிச்சு முடிச்சிட்டாங்க. படத்துல கேரக்டர் ரைட்டிங் இவங்க 4 பேர் தான் முக்கியமான கேரக்டர். அதை ஓரளவு டீசெண்டா எழுதி இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தப்பு பண்ணும்போது அவங்களோட பேர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றத ஓரளவு காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து பெருசா சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100க்கு 40 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.